இந்த கிரேட் சென்ட் விண்ட தொடர் மகான்களை நினைவு கூறவும் அவர்களிடமிருந்து கற்றுக்கொள்ளவும் அவர்களின் ஒளியை அடுத்த தலைமுறைகளுக்கு கொண்டு செல்லவும் உருவாக்கப்பட்டது. அப்பர், சம்பந்தர், மாணிக்கவாசகர் மற்றும் பிற தெய்வீக ஆன்மாக்களைப் பற்றிய முந்தைய 10 அத்தியாயங்களை நீங்கள் தவறவிட்டிருந்தால் விளக்கத்தில் உள்ள இணைப்புகள் மூலம் அவற்றை தவறாமல் பாருங்கள். நம்பியாண்டார் நம்பியே இன்று நாம் நினைவு கூர்கிறோம். அவர் இல்லாமல் தமிழ் சைவம் முழுமை அடைந்திருக்காது. கிபி 10-11ஆம் நூற்றாண்டுகளில் சிதம்பரத்திற்கு அருகிலுள்ள திருநாரையூரில் சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஆதிசைவ அந்தனர் குடும்பத்தில் நம்பியாண்டார் நம்பி பிறந்தார். சிறு வயதிலிருந்தே நம்பி வழிபாட்டில் முழுமையாக ஈடுபட்டிருந்தார். ஒருநாள் அவரது தந்தை வெளியூர் சென்றிருந்தபோது இளம் நம்பியிடம் பொல்லா பிள்ளையார் கோயிலில் பூஜை செய்யுமாறு கூறப்பட்டது. நைவேத்தியம் படைத்த பின் இறைவன் அதை உண்மையாக ஏற்றுக்கொள்வார் என்ற நம்பிக்கையுடன் அவர் காத்திருந்தார். ஆனால் நைவேத்தியம் அப்படியே இருந்ததை பார்த்து குழந்தை மனம் துயரத்தில் உடைந்தது. பூஜையில் தோல்வியடைந்ததாக எண்ணி கல் சிலைக்கு முன் தன் தலையை அடிக்க முயன்றார். அந்த கணத்தில் வழிபாடு எல்லையை கடந்தது மற்றும் அதிசயம் பிறந்தது. குழந்தையின் தூய அன்பால் ஈர்க்கப்பட்ட விநாயகர் உயிருள்ள வடிவில் தோன்றி நம்பியை தடுத்து தன் திருக்கரங்களால் நைவேத்தியத்தை ஏற்றுக்கொண்டார். அந்த நாளிலிருந்து கணபதி பெருமான் நம்பியின் முன் தோன்றி அவருக்கு பாடங்களை கற்றுத்தந்து தெய்வீக ஞானத்தை ஆசிர்வதித்தார். இந்த அதிசய செய்தி நாடெங்கும் பரவி அது மாபெரும் சோழ மன்னன் ராஜராஜ சோழன் அவர்களின் செவியையும் அடைந்தது. அப்போது மன்னன் கவலையில் ஆழ்ந்து இருந்தார். தமிழ் சைவத்தின் புனித பாடல்கள் சம்பந்தர், அப்பர், சுந்தரர் பாடிய தேவாரங்கள் மறைந்து கொண்டிருந்தன. சில துணுக்குகள் மட்டுமே நினைவாக இருந்தன. இந்த பாடல்கள் தொலைந்து போனால் சைவ சமயமே வீழ்ச்சியடையும் என்று மன்னன் நம்பினார். அதனால் நம்பியாண்டார் நம்பியின் உதவியை நாடினார். நம்பி கணபதி பெருமானே பிரார்த்தனை செய்தார். அப்போது அவருக்கு தெய்வீக வழிகாட்டுதல் கிடைத்தது. காணாமல் போன பாடல்கள் சிதம்பரம் நடராஜர் ஆலயத்தில் திருவுருவின் பின்புறம் உள்ள ஒரு மூடப்பட்ட அறையில் இருப்பதாக அவரிடம் கூறப்பட்டது. நம்பியாண்டார் நம்பியும் ராஜராஜ சோழனும் அந்த அறையை திறந்தபோது அவர்கள் பனை ஓலை கையெழுத்து பிரதிகளை கண்டனர். பலவற்றை கரையான்களால் சாப்பிடப்பட்டன, பல காலத்தால் அழிக்கப்பட்டன. 10% குறைவான பாடல்கள் மட்டுமே மீண்டன. ராஜா துயருடன் பிரார்த்தனை செய்தார். அப்போது தெய்வீக குரல் ஒன்று கூறியது, இந்த காலத்திற்கு தேவையான பாடல்கள் மட்டுமே பாதுகாக்கப்பட்டுள்ளன. அதன்பின் நிகழ்ந்தது வெறும் மீட்பு அல்ல, மறுபிறவி. தெய்வீக தெளிவும் அறிவாற்றல் மிக்க ஞானத்தோடும் நம்பியாண்டார் நம்பி முதல் 11 திருமுறைகளை தொகுத்தார். அவை தமிழ் சைவ வேதத்தின் அடித்தளமாக அமைந்தன. இந்த பணி இல்லையெனில் பெரிய புராணம் போன்ற பிற்கால மகத்தான படைப்புகள் உருவாகியிருக்க முடியாது. நம்பியாண்டார் நம்பியினால் சைவ பாடல்கள் மீண்டும் கோயில்களிலும் திருவிழாக்களிலும் தினசரி வழிபாடுகளிலும் ஒலிக்கத் தொடங்கின. ராஜராஜ சோழன் திருமுறை கண்ட சோழன் என்ற பட்டத்தை பெற்றார். திருமுறைகளை மீட்ட மன்னன். ஆனால் அந்த பாடல்களுக்கு உயிர் கொடுத்தவர் நம்பியாண்டார் நம்பிதான். அவரால்தான் தமிழ் சைவ பக்தி இன்றும் பாடுகிறது, வழிபடுகிறது, நினைவு கூறுகிறது. நம்பியாண்டார் நம்பியின் வாழ்க்கை நமது ஆன்மீக பாரம்பரியத்தை பாதுகாக்கவும் நம் மகான்களை போற்றவும் அசைக்க முடியாத நம்பிக்கையுடன் வாழவும் ஊக்குவிக்கட்டும். ஓம் நம சிவாய.